உனக்கு இந்த வீட்ல எந்த கஷ்டம் வந்தாலும் யாராவது ஏதாவது சொன்னாலும் நீ என்கிட்ட வந்து சொல்லுமா. நான் உனக்கு அத்தை இல்ல, அம்மான்னு நினைச்சுக்கோ. சரிங்க அத்தை. கடைசி அந்த நாகராணி வலையில மாட்டி செத்து போயிட்டேடா. ஆனா பாருடா, கல்யாண வீட்டுல கலகலன்னு இப்படி எல்லாம் ஓடி ஆடி வேலை செஞ்சான். ஐயோ கடவுளே, அப்படின்னா இவங்க 2 பேரும் எங்க போனாங்கன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? சரி வாங்க பாட்டி, அந்த கோவில் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல, நாம 2 பேரும் போய் பார்க்கலாம். வேண்டாம் அர்ஜுன், நீ வீட்டை விட்டு எங்கேயும் வெளியே போக கூடாது. சரிங்க மாமா, நான் உள்ள போறேன். நீங்க சீக்கிரம் சாப்பிட வாங்க. அத்தை பாட்டி எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. சரிம்மா, நீ உள்ள போ, நான் வரேன். மாமா. என்னம்மா? நடந்தது ஏதோ நடந்து போச்சு. நீங்க எதுக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாவே இருங்க. எதுக்கு? இல்ல, அர்ஜுன் சொல்லிட்டு இருந்தாரு, நீங்க எப்பவும் காரை வேகமா ஓட்டிட்டு போவீங்களா, அதான் எதுக்கும் எச்சரிக்கையா இருங்கன்னு சொன்னேன். எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காதுல்ல, அதுக்காக தான் சொல்லுங்கம்மா. நான் உள்ள போறேன். நடந்தது நடந்து போச்சு. எதுக்கும் நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையாவே இருங்க. ஸ்டாப் 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 ஸ்டாப். வழி விடுங்க. பாட்டிக்கு மருந்து கொடுக்கணும், நேரமாச்சு. அவங்க ரூமுக்கு போகணும். அடடடடடடடா, மருமகனை இப்படிதான் இருக்கணும். இந்த வீட்ல எல்லாருக்கும் டைமுக்கு சாப்பாடு, டீ, காஃபி, மாத்திரை. கும்பிடுறேங்க, உங்க கடமையை எப்படி பாராட்டுதுன்னு எனக்கு தெரியல. வழி விடுங்க, நேரமாச்சுல. இல்லங்க, இந்த வீட்ல அப்பா, அம்மா, அண்ணா, பாட்டி, சித்தி, சித்தப்பா, அண்ணி, இவங்க எல்லாரையும் நல்லா கவனிச்சுக்கிறீங்க, இந்த பாவி ஒருத்தனை தவிர. ஏன் மேல எனக்கு கோவம் உங்களுக்கு? நான் என்ன பண்ண? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. ஓ, எனக்கு புரிஞ்சு போச்சு. இந்த 7 நாளுக்கும் சேர்த்து ஃபர்ஸ்ட் நைட்ல அன்பை மொத்தமா கொட்டில நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஆஹா, சரி சரி, எவ்வளவோ பார்த்தாச்சு, அதையும் பார்த்துடுறேன். பார்த்துக்கிட்டே இருடா. முதல் இரவு அன்னைக்கு இந்த ஜென்மத்துல நீ மறக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய பரிசா கொடுக்கறேன். என்னங்க மாயமா அப்படி மறைச்சு பார்த்துட்டு இருக்கீங்க? ஓஹோ, இவ்வளவு அழகா இருக்கிற பையனை எப்படிலாம் கொஞ்சலாம் ரசிக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இன்னும் 3 நாள் அவ்வளவுதான் இருக்கு. என்ன சொன்னீங்க? இல்ல, நம்ம முதல் இரவுக்கு இன்னும் 3 நாள் தான் இருக்குன்னு ஞாபகப்படுத்தின. இது போதுங்க இந்த உயிருக்கு. பரவாயில்லையே, நீங்களும் கேலண்டரை பார்த்துக்கிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்குன்னு நின்றுட்டு இருக்கீங்கன்னு புரிஞ்சு போச்சு. மிக சிறப்பு. ஆமாண்டா, உன்னை பரலோகத்துக்கு அனுப்புறதுக்கு நாளை எண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். உன்னோட முதல் இரவனா கடைசி இரவாக்குறேன். ஏங்க அமிர்தா, என்னை இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கு. நீங்க இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தா இது உள்ளுக்குள்ள தெரியாத கிக்கே இருதுங்க. ஒரு வகையில நீங்க டானிக் மாதிரிங்க. சரி, வழி விடுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. இப்படியே எப்பவும் என்னையே சுத்திக்கிட்டே இருங்க. இந்த அர்ஜுன் வாழ்க்கையில நீங்க ஒரு தென்றல் காற்று மாதிரி. நான் தென்றல் காற்று இல்லடா, உன் உயிரை பலி வாங்க வந்த புயல் காத்து.
மகாகாளி, இனிமே நான் வைக்க போற ஒவ்வொரு அடியையும் ரொம்ப எச்சரிக்கையோட வைக்கணும். நாங்க நினைச்ச மாதிரி அந்த நாகராணி இன்னும் சாகல. அந்த நாகமணியோட தேடுதல் வேட்டல் அந்த நாகராணி ஏற்கனவே ரொம்ப தூரம் முன்னேறி போயிட்டா. அதை அவ கண்டுபிடிச்சு அடையறதுக்கு முன்னாடி அந்த நாகமணி இந்த பைரவனோட கைக்கு வந்தாகணும். நாகமணி, நாகராணி, இந்த விஷயத்துல இந்த பைரவன் உன்னை விட ஒரு படி முன்னேறி இருக்கான். எப்படி தெரியுமா? நாகமணி எங்க இருக்குன்னு உனக்கு தெரியாது, ஆனா இந்த பைரவ பாபாவுக்கு நல்லா தெரியும். ஆனா அந்த நாகமணியை எப்படியாவது விஷ்ணு கையில இருந்து பறிச்சே ஆகணும். ஆனா எப்படி? விஷ்ணு கிட்ட இருந்து அந்த நாகமணியை எப்படி பறிக்கிறது? இப்ப அந்த கானிஷ்காவோட சக்தியும் எங்கிட்ட தான் இருக்கு. அத வச்சுக்கிட்டு நான் என்னோட காரியத்துல முன்னேறி போகணும். ஆனா அந்த கானிஷ்கா ஒன்னும் சாதாரணமான ஆள் இல்ல. அந்த நாகமணி அவனுக்கும் தேவையா இருக்கு. ஒருவேளை தப்பி தவறி அந்த கானிஷ்காவை இந்த யுத்தத்துல எதிர்க்க வேண்டிய சூழ்நிலை வந்தா இந்த பைரவன் அதுக்கும் தயார். அந்த நாகமணி முதல்ல என் கைக்கு வந்து சேரட்டும். அதுக்கப்புறம் அந்த கானிஷ்கா இல்ல, நாகலோகமே மொத்தமா சேர்ந்து இந்த பைரவனை எதிர்த்தாலும் அவங்க அத்தனை பேரையும் வீழ்த்தக்கூடிய சக்தி என்கிட்ட இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி விஷ்ணு கிட்ட இருக்கிற அந்த நாகமணியை எப்படி எடுக்கிறதுன்னு யோசிக்கணும். பார்த்துக்கிட்டே இரு விஷ்ணு, பார்த்துக்கிட்டே இரு. ஜெய் மகாகாளி. வாணி, இன்னும் ருத்ரா வரலையா? ஆமாங்க அத்தை, நானும் அவருக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். ராத்திரி போனவர் இன்னும் வரல அத்தை. இந்த சின்ன மாமா எப்ப வெளியில போறாரு எப்ப வீட்டுக்கு வராருன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. சில சமயம் அவரோட பிஹேவியரை பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி டவுட் கூட வரும். சித்ரா, நீ உன்னோட லிமிட்டை தாண்டி பேசிட்டு இருக்க. நீ வயசுல சின்னவ, அதுவும் இல்லாம இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தவ. எங்க சித்தப்பாவை பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்ல. வாயை முடிட்டு ஒழுங்காரு.
என்னங்க? எங்க போயிருந்தீங்க? மாமா ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டாரே, நீங்க எவ்வளவு லேட்டா வரீங்க? அதான் இப்ப வீட்டுக்கு வந்துட்டேன்ல, அதை நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கோ. நில்லுடா. இப்ப எதுக்காக எங்க மேல கோவப்படுற? சாரிம்மா, சாரி வாணி, ஏதோ டென்ஷன் அப்படி நான் பேசிட்டேன். அது இருக்கட்டும். ரமேஷ் விஷயம் என்னாச்சு? எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சுமா. நேத்து ராத்திரி கோவிலுக்கு போன ரமேஷ்க்கு வீட்டுக்கு போகும்போது ஜுரம் மாதிரி வந்திருக்க. காலையில விடியறதுக்குள்ள ரமேஷ் உயிர் போயிடுச்சுமா. ஐயோ கடவுளே! இது விஷக்காய்ச்சல்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. காரியெல்லாம் முடிஞ்சு வரதுக்கு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சுமா. ஒட்டு மொத்தத்துல ரமேஷோட வாழ்க்கையில விதி விளையாடிருச்சுமா. என்னத்த இது? மாமா என்ன சொன்னாருன்னா அவர் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டதா சொன்னாரு. இவர் என்னடானா ஃபீவர்னால தான் இறந்து போயிட்டாருன்னு சொல்றாரு. எனக்கும் அதுதான் ஒண்ணுமே புரியல சித்தி. சித்தப்பா எதுக்கு இப்படி சொல்றாரு? அப்படின்னா அப்பா சொன்னது அதானே, சின்ன மாமா நம்ம கிட்ட இருந்து எதையோ மறைக்கிறாருன்னு நான் அப்பவே சொன்னேன்ல. பெத்த அம்மா கிட்டயே இப்படி போய் சொல்றாருன்னா இதுக்கு பின்னாடி ஏதோ ரகசியம் இருக்கு. அம்மா தாயே, தயவு செஞ்சு வாய முறியா? ஏற்கனவே எல்லாரும் குழம்பி போயிருக்கோம், நீ இன்னும் எங்களை போட்டு குழப்பாத. அவன் ஒரு பேச்சு இவன் ஒரு பேச்சுன்னு சொல்றாங்கன்னா நிச்சயமா இதுல ஏதோ ரகசியம் இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். இதை இப்படியே சும்மா விட்டுறக்கூடாது. என்னென்னமோ நடந்து போச்சு ருத்ரா. அந்த நாகராணி நம்ம வீட்டுல நடக்கிறதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்கான்னு தோணல? ஆமாண்ணா, ஆனா எங்க எதுக்கு எப்படின்னு புரிய மாட்டேங்குதா. நம்ம கண்ணுல மண்ணை தூவிட்டு அவ தப்பிச்சது மட்டும் இல்லாம நம்ம எல்லாரையும் மறுபடியும் வேட்டையாட ஆரம்பிச்சிட்டா. அந்த நாகராணி ஒருவேளை நாகமணியை தேடிட்டு இருக்காளோ? தேடிக்கிட்டு இருக்காளோ இல்லனா நிச்சயமா தேடிக்கிட்டு இருக்கா. அப்படி இல்லனா நம்ம ரமேஷ பிளான் பண்ணி இப்படி சாகடிச்சிருப்பாளா சொல்லு. அந்த நாகமணி மட்டும் என் கையில கிடைச்சத இந்நேரத்துக்கு அவ அகங்காரத்தை அடக்கி அவளே வந்து என் காலில் விழற மாதிரி செஞ்சிருப்பேன். நாகமணி என்கிட்ட இருக்குன்னு எந்த காரணத்தை கொண்டு ருத்ராக்கு தெரியாதபடி பார்த்துக்கணும். அண்ணா, என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்க? அதான் ருத்ரா, வீட்ல யாருக்கு எந்த சந்தேகமும் வரல. ரமேஷ் விஷயம் தெரிஞ்சதுன்னா தேவையில்லாம பயப்படுவாங்க. நீ அதை பத்தி யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. வீட்டுல யாருக்கு எந்த சந்தேகமும் வராது. ஏன்னா ரமேஷ் விஷக்காய்ச்சல் வந்து செத்துட்டான்னு எல்லார்கிட்டையும் சொல்லிட்டா. என்ன ஜோரம் வந்து செத்துட்டான்னு சொன்னியா? ஆமாண்ணா. ஏனா நான் அப்படி சொல்லிருக்க கூடாதா? ஏனா இப்படி பயந்து போயிருக்க? இல்ல ருத்ராது, ஏன்னு நான் சொல்றேன்டா. ரமேஷ் ஆக்சிடென்ட்ல செத்துட்டான்னு விஷ்ணு எங்க கிட்ட சொன்னான். அம்மா, அது நீங்க இங்க எப்பமா வந்தீங்க? இதுக்கு மேல ரெண்டு பேரும் ஒரு வார்த்தை பொய் சொல்லக்கூடாது. ஏன் மேல சத்தியம். பெத்த தாய்கிட்டயே இப்படி பொய் சொல்றீங்களே, இத நினைச்சா உங்களுக்கு வெக்கமா இல்ல? அம்மா, இந்த பார், ஏற்கனவே இந்த வீட்ல நடக்க கூடாதெல்லாம் நடந்துடுச்சு, நடந்துகிட்டும் இருக்கு. அப்படி இருக்கும்போது நடக்கிற விஷயத்தை மறைச்சு வச்சு என்னத்தை சாதிக்கலாம்னு நினைக்கிறீங்க? எனக்கு எதை பத்தியே கவலை இல்லை.
ரமேஷ் எப்படி செத்தான்னு இப்ப எனக்கு தெரிஞ்சாகணும். சொல்லுங்க. ராத்திரி ஃபோன் வந்துச்சுலம்மா. ஜெய் மகாகாளி. ஈஸ்வரா, பரமேஸ்வரா, எனக்கு நினைவு தெரிஞ்சதிலிருந்து உன்னை மட்டும்தான் நான் வணங்குறேன். நீயே ஆதி அந்தன உங்ககிட்ட சரணடைஞ்ச தாசன்னா. என்னோட எல்லா காரியங்களுக்கும் நீதான் ஆதாரம். ஈஸ்வரா, உன்னோட உத்தரவு இல்லாம நான் என்னோட எந்த ஒரு அடியை எடுத்து வச்சதில்லை. இது அத்தனையும் உனக்கும் தெரியும். இனியும் அப்படித்தான். உன் உத்தரவுப்படிதான் நான் எல்லாத்தையும் செய்வேன். சதா காலமும் உன்னுடைய தியானத்திலேயே உன் பெயரையே உச்சரிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த பைரவனோட உயிர் போனாலும் அது உன்னுடைய சன்னதியில தான் இருக்கணும். அப்படி இருந்தோம் உனக்கு ஏன் ஈஸ்வரா என் மேல இவ்வளவு கோபம் எனக்கு புரியல. எதுக்கு ஈஸ்வரா நான் செய்யற ஒவ்வொரு காரியத்திலேயே எனக்கு தோல்வியை கொடுக்கறியே? ஏன் பரமேஸ்வரா சொல்லு கடவுளே. உன்னோட இந்த பரம பக்தனோட அழுகுரல் உனக்கு கேட்கலையா? இன்னைக்கு உன்னோட பரம பக்தா இந்த பைரவன் உன்னோட சன்னதியை தேடி வந்து வேண்டி கேட்டுக்கிறேன். இனிமே நான் வைக்க போற ஒவ்வொரு அடியிலேயும் எனக்கு வெற்றியை தா ஈஸ்வரா. பரமேஸ்வரா, எல்லாம் தெரிஞ்சவன் நீ. எனக்கு அருள் புரி ஈஸ்வரா. கருணை காட்டு தெய்வமே, கருணை காட்டு. உன்னையே நம்பி நான் ஓடி வந்திருக்கேன். இனிமே நான் செய்ய போற ஒவ்வொரு காரியத்திலேயே எனக்கு நீ வெற்றியை தான் கொடுக்கணும். நாகமணி அந்த விஷ்ணு கிட்ட இருந்து விலகி போகுமா ஈஸ்வரா? சொல்ல ஐயனே, சொல். இந்த பைரவனுக்கு பதிலத்தா சொல்லு. நாகமணி விஷ்ணு கிட்ட இருந்து விலகி போகுமா? சொல்ல ஐயனே, சொல்லு. ஜெய் மகாகாளி. இனிமே இந்த பைரவனை தடுக்க இந்த உலகத்துல யாராலையும் முடியாது. எனக்கு நல்லா தெரியும் ஈஸ்வரா, உன்னையே நம்பி வந்த பக்தனை நீ ஒரு நாளும் கைவிட்டதில்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். இனிமே இந்த பைரவனை தடுக்கிறதுக்கு யாராலையும் முடியாது. ஜெய் மகாகாளி. கடைசியில அந்த நாகரணி நம்ம ரமேஷ பலி வாங்கிட்டாமா. செய்யக்கூடாத தப்ப செஞ்சா நடக்க கூடாதுதான் நடக்கும். குலமே நாசமாகிற விஷயத்தை செஞ்சுட்டு வந்திருக்கீங்களே, உங்க ரெண்டு பேரையும் நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ பரமேஸ்வரா, இப்ப நான் என்ன பண்றது? எதை செஞ்சு நான் இந்த பாவத்தை போக்குவேன்? அந்த நாகராணி நம்ம குடும்பத்தை குறி வச்சுட்டா. சர்பதோஷம் கூட இன்னும் நிவர்த்தி ஆகல. அவகிட்ட இருந்து
இந்த குடும்பத்தை என் குழந்தைங்களை நான் எப்படி காப்பாத்த போறேன்? எனக்கு ஒண்ணுமே புரியல. விஷ்ணு, அந்த நாகராணி ஏன் உருவத்துல வந்து ரமேஷை ஏமாத்தி கூட்டிட்டு போனது உண்மைதானா? ஆமாம்மா, அதனாலதான் பாபா ரமேஷ் ஏமாந்து போயிட்டான். அது இருக்கட்டும், பாபா கொடுத்த தாயத்து ரமேஷ் கழுத்துல இருந்துச்சுல்ல? இருந்துச்சுமா. அவ ஏதோ சூழ்ச்சி பண்ணி அவனே தான் கையால தாயத்தை கழட்டி போடுற மாதிரி பண்ணியிருக்கா. சரியான மாயாவி அவ.